பராசக்தி ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரை விட வியூஸ் அதிகமாக போய் 4 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரெண்டாவது இந்த படத்தை 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் மேக்ஸிமம் 3 ஷோக்கு மேலே தாண்ட முடியாது. அப்போ இது என்ன செய்யலாம் ட்ரிம் பண்ணுங்கன்றப்ப அது ஒரு பிரச்சனை. ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் பாஜகவுடைய ஆள் தான் அதுக்கு திருமாவளவன் மாதிரி இல்ல, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றேன். சென்சார் கிடைக்கல, பாஜக தான் முடக்கிருச்சு, பாத்தீங்களா கூட்டணி கூப்பிடுறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு நீ செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க அஞ்சாந்தேதி நாங்க ஒரு மெயில் போட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ரிவைசிங் கம்பெனிக்கு அனுப்ப போறோம், படத்துல ஒரு 2-3 காட்சிகள் ஆட்சியம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எங்களுக்கு மெயிலே வரலங்கிறாங்க. நீங்க ஏன் அப்ப அஞ்சாந்தேதியே போயிருக்கலாமே? படம் பாக்குறதே நாங்க தளபதி பொங்கல் வராதனால நாங்க தனியா பொங்கல் வச்சுக்கிறோம்டா. இப்போ நீங்கள் வாங்க 150 கோடி ரூபா ஒயிட்டா வாங்கலாம், பிளாக்ல வாங்கலாம், கணக்கு சொல்லுங்க. உங்க படத்தோட டிக்கெட் 2000 ரூபா வைக்குது, 3000 ரூபா வைக்குது. நண்பன் நண்பிகள் தான் கதறி போய் வீடியோ போட்டுட்டு இருக்கான் ஒருத்தனும். விஜயினுடைய சொந்த தாய் மாமா எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் 2 வீலர் கூட கிடையாது, லிஃப்ட் கேட்டு போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்ல 1/2 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறாரு, 30 நிமிஷமா 15 நிமிஷமா பேசுறாரு. ஆனால் ஆடியோ லான்ச்சில் 5 மணி நேரம் உட்காந்துருக்காரு, வைப் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு. நண்பன் நண்பிகள்லாம் ரொம்ப கொதிப்பா இருக்கிறாங்க, சிபி ஆஃபீஸ் மேலே ஏறிடுவாங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக பணிகளுக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசி வார்த்தை சும்மா முடிச்சுருவோம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வீடியோ போடலாம், நான் ஆஃபீஸர் சார், எம்எல்ஏ கோமா சார், நேரம் வீட்டுக்கு வாங்க சார். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார், இப்போ ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா வேற எந்த படமும் ரிலீஸ் ஆக விடமாட்டோம் அப்படின்னு ஆபாச வார்த்தைகளுடன் ஒரு கொதித்தெழுந்த ஒரு மனநிலையோடு இருக்காங்க. தணிக்கை குழு இன்னும் 20 நாள் டைம் கேட்டிருக்கு அப்படின்றாங்க. காலவரையற்ற ஒரு இவ்வளவுதான், இன்னைக்குதான் வெளியிட போறோம் அப்படின்னு அந்த தேதி குறிப்பிடாமலே படக்குழு தள்ளி போட்டுட்டாங்க படத்தை. என்னதான் சார் நடக்குது இந்த ஜனநாயகன் படத்தின் பின்னணியில? இல்ல, இது முழுக்க ஒரு நாடகம். ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ற மாதிரி இது ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய காரணம் இருக்கு, இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணமா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு பராசக்தி ட்ரெய்லர் வந்துச்சு. பராசக்தி ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரை விட வியூஸ் அதிகமாக போய் 4 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அப்புறம் இதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்தது. ரெண்டாவது, இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோசியல் மீடியா முழுவதுமே இந்த படம் ட்ரோல் ஆகப்பட்டது. அப்படியே இந்த பகவந்த் கேசரிங்கிற தெலுங்கு படத்தை தான் நீங்கள் வாங்கி பண்ணியிருக்கீங்க, பார்த்தீங்கன்னா அதில் கையில் கட்டிருக்க வாட்ச் முத கொண்டு அந்த கணத்தில் மறு வச்சிருக்கு, அது கூட நீங்கள் அப்படி பண்ணணுமா, இதைத்தான் நீங்கள் இத்தனை வருஷம் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சீன் பை சீன் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ண பிறகு அது அப்படியே அந்த படம் வேறு மாதிரி ஆச்சு. அப்போ படம் ரிலீஸ் ஆகி இந்தியன் 2 மாதிரியான ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அது இவருடைய அரசியல் இதுக்கே ரொம்ப செட்பேக் ஆயிரும். ஏன்னா இவர் அரசியல் பேசி வரக்கூடிய படம், தன் பேசி அரசியலே மக்கள் ஏற்றுக்கல, படம் ஓடலை, அது ட்ரோல் ஆச்சுன்னா பொலிட்டிக்கலாக அவருக்கு செட்பேக் வரும். இப்போ ரிலீஸ் டேட்லாம் போட்டாச்சு, என்ன பண்ணலாங்கிற ஒரு குழப்பம். ரெண்டாவது, இந்த படத்தை 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் அப்படிங்கும்போது தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, 4 ஷோ போட முடியாதுங்க, இதில் மேக்ஸிமம் 3 ஷோக்கு மேலே தாண்ட முடியாது. அப்போ இது என்ன செய்யலாம் ட்ரிம் பண்ணுங்கன்றப்ப அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பிஸ்னஸ் சைட்லேயுமே சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதோட சேர்த்து தான் அவங்க சென்சார் அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்சாரில் எனக்கு இந்த படம் அவ்வளோ இந்த அளவு கை வைக்கக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு மொழி போரை பற்றி பேசியிருக்கிறாரா, இல்லை இந்திய எதிர்ப்பை பற்றி பேசியிருக்கிறாரா, இல்லை ஒன்றிய அரசை பற்றி எதிர்த்து பேசியிருக்காரா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பற்றி பேசியிருக்காரா, ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருக்காரா, தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசியிருக்காரு, ஒன்றுமே இருக்காது. அவர் 4 ரவுடிகளை தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, ஒரு 10 சண்டை காட்சியில் நடிச்சிருக்காரு, 10 பஞ்சு டைலாக் பேசியிருப்பார். இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு சென்சார் போர்டு முடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒர்த்து இல்லை இந்த படம். அப்ப இதுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் இருக்கு. இல்ல சார், ஏதோ வயலன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. இல்ல, அதான் சொல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள், அதான் நம்பக்கூடிய காரணங்கள் மாதிரி இல்ல. தள்ளி போடணும்ன்றதுக்காக தள்ளி போடணும். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்ரோல் ஆகும், இந்த படத்தை சீன் பை சீன் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா படம் சார் நல்லது தானே சார், அது இப்ப அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது தானே. அதையே இவருக்கு தெரியும், இவருக்கு நல்லதா, இவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு எப்படி, இவர் அரசியல் பேசி வர்ற படத்தை ட்ரோல் ஆச்சுன்னு எப்படி பார்ப்பாங்க, அரசியலின் ட்ரோல் ஆக்கப்படும். அப்போ அது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு தோணுது. ரெண்டாவது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவால் உருவாக்கப்பட்டு வளர்த்து விட்டப்பட்ட நபர் தான் டிவிகேவும் விஜயும். ஆரம்பத்துலேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் மாற்று கருத்தை கொள்ள ஸ்ட்ராங்காக சொல்லுவோம், பாஜகவுடைய ஆள் தான். அதுக்கு திருமாவளவன் மாதிரி இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறேன். இப்போ சென்சார் கிடைக்கல, பாஜக தான் முடக்கிருச்சு, பார்த்தீங்களா கூட்டணி கூப்பிட்றாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட பாஜக இவரை உருட்டி மிரட்டி வழி கொண்டு வந்தா ஏன் பாஜக இவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டோடனே வீட்டை விட்டே வெளியில் வராத ஒரு நபர், கட்சி ஆரம்பித்து மொத்தம் 4 மீட்டிங் தான் அட்டன் பண்ணியிருக்காரு, மீதி நேரம் வீட்டில் தான் படுத்து கிடக்காரு. அவருக்கு காலையில் 6 பேர், சாயங்காலம் 6 துணை ராணுவ படை பாதுகாப்பு கன்னோட கொடுத்துருக்குறாங்க.
எல்லாரும் கேட்டவொடனே கிடைச்சிருமா? ஆமா, கிடைக்காது. அதே மாதிரி ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வராரு. வேற ஒரு நாட்டுக்கு போய் ஒரு ஃப்ளைட்டில் இறங்குறதா இருந்தால் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கிளியரன்ஸ் இருக்குது. ஏவியேஷன் கிளியரன்ஸ் இருக்குது, அப்புறம் கஸ்டம் கிளியரன்ஸ் இருக்குது, இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 2 நாடுகளும் செய்யணும். அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நீங்கள் போகிறதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. நீங்கள் எல்லாரும் போகிற மாதிரியான நார்மலாக பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகல, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளைட்டு போய் இறங்கணும்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எத்தனை கோடி செலவாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் பண்ணி கொடுத்தா? இந்த கிளியரன்ஸ் யார் கொடுத்தா? அங்கே தான் தங்கு தடை வந்துச்சா? கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாஜக பண்ணி கொடுக்குதுல்ல. இப்போ பாஜக உங்களை உருவாக்கி வச்சு உங்களை ஒரு ஓட் ஸ்பாய்லராக பயன்படுத்துறீங்க. சமீபத்தில் வந்து பியூஷ் கோயலே அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார், ஓட் ஸ்பாய்லர் அவன் டச் பண்ணாதீங்கன்னு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து அதிமுக எதிர்ப்பு மட்டும் தான் பண்ணிட்டாரு, பாஜக எதிர்ப்பு பேசுறதில்ல, திருப்பரங்குன்ற விஷயத்தை பேசுறதில்ல. இவரும் பாஜக ஆள்தாங்க சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சாயம் வெளுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா. இப்போ வெளுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, பாஜக இப்படியே போனால் நம்ம ஓட்டு தான் போகுது, உனக்கு அதிமுக ஓட்டை தான் நீ பிரிக்கிற, நீ திமுக பேசுனா அதிமுக காரன் தான் உங்ககிட்ட வர்றான். அப்போ அவன் திமுக ஓட்டை நீ பிரிக்கணும், பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை கடுமையாக எதிர்த்து நீ அரசியல் பண்ணாதான் திமுக ஓட்டை நீ பண்ண முடியும். திமுகவை விட பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு நீ பேசணும். அப்போ நீ அதை பேசினா தான் உனக்கு அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகும். நீ இப்படியே பண்ணிட்டு இருக்காத. அப்போ இந்த மாதிரி நாங்கள் நெருக்கடி கொடுக்குற மாதிரி பாஜகவிற்கு எதிரான நபர் தான் விஜய், பாஜகவும் பழிவாங்கப்படுற நபர் தான் விஜய். பாத்தீங்களா, படத்தை கடைசியத்தில் முடக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. டிவிகேவும் பிஜேபியும் பிளான் பண்ணி தான் அதை பண்றாங்க. திட்டமிட்டே நடத்தப்படக்கூடிய நாடகம் அது. இந்த படம் சென்சார்ல மாற்ற அளவுக்கு ஒருத்தையே கிடையாது. விட்டுருந்தா 4 நாள் அதே வந்திருக்கும். இல்ல, நீதிபதியே பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன இருக்கு, எதுக்காக? நம்மளுக்குமே சாமானியனுக்கே தெரியுது இந்த படத்து என்ன இருக்கு. பகவந்த் கேசரியை பார்த்தோம்னா, யோ இந்த படத்துக்கு எதுக்கியா நீங்க இவ்வளவு பஞ்சாயத்து பண்றீங்க, ஒண்ணுமே இல்லைன்னா பகவந்த் கேசரியை பார்த்தவங்களும் சொல்றாங்க. ஆமா, சீமான் அவர்களும் பிரஸ் மீட்ல சொல்லி. ஆமா, எல்லாருக்கும் அந்த ஒரு சாமானியனுக்கே அந்த தோணுமே, இந்த படத்துக்கு ஏன் அக்கப்புறம் பண்றீங்க, எதனா ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கலா ஒரு படத்தை பண்ணிட்டீங்களா, இல்ல ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை படமா பண்ணிட்டீங்களா? இப்போ காற்றுக்கண்ண வேணின்னு ஒரு படம் வந்து இலங்கை தமிழருடைய வாழ்வியலை பத்தி எடுத்த படம். அந்த படத்துக்கு சிக்கல் வந்துச்சு, இது வரைக்கும் போனாங்க. 92ல குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி எடுத்த படம். 2007 தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். 15 வருஷம் கடந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இந்த படத்தை என்ன சொல்றாங்க, ராணுவ வீரர்களுடைய அந்த பேஜை போட்டிருக்காரு, ஆமா நேவி அந்த இது கூட இதை போட்டிருக்காரு, பயன்படுத்திட்டாரு. கட் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னா, அந்த காட்சி எடுத்துருங்க, வைக்கக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ லேப்டாப்போட நீங்கள் சென்சார் ஆஃபீஸுக்கு போயிடலாம். இப்போ அவங்க சொல்கிற காட்சியில் அங்கேயே டெலிட் பண்ணிடலாம், அங்கேயே பாயிண்ட் பண்ணிக்கலாம். முந்தையாவது ஃபிலிமில் பண்ணணும், அது திருப்பி கொண்டு வரணும், ப்ராசஸ் நிறையா வேலை இருக்குது. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. லேப்டாப்பை கொண்டு போய் எந்தெந்த காட்சிகள் நீக்கணுமா அங்கேயே வச்சு கட் பண்ணு, இந்த பாயிண்ட்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு மீதி உள்ள காட்சியை நீங்கள் கியூப்க்கு அனுப்பிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ அக்கப்போர் டைம் கேட்குறாங்களா சார்? 20 நாள் அப்படி என்ன சார் கரெக்ஷன்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்சார் போர்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டில் 6 பேர் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ரிவைசிங் கமிட்டின்னு 12 பேர் பார்க்குறாங்க. 12 பேரோ 8 பேரோ பார்க்குறாங்க. அப்போ இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறப்ப தான் அந்த ஆட்களை தனித்தனியாக ஒருத்தர வர வைக்கணும். அவங்களுக்கு டைமுக்கு வேணும். 4 வாரம் ஒருத்தவங்க ஒரு கமிட்டி மெம்பர் நான் இந்த வாரம் படம் பார்க்குறேன் பாரு, ஒரு கமிட்டி மெம்பர் அடுத்த வாரம் படம் பார்க்குறேன் பாரு, இப்படி எல்லாரையும் வச்சு அவங்க ஒப்பீனியனை வாங்கிட்டு தான் அடுத்து நாங்கள் கொடுக்க முடியும். அதுக்காக மினிமம் 4 வாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னொன்று, சென்சார் போர்டு வந்து இன்னும் அவங்க தணிக்கை குழு அந்த அறிக்கை கொடுக்கல. இவங்களுக்கு 5ஆம் தேதியே டிவிக்கு தெரியும்ல சார். அப்பெல்லாம் ப்ரெஷர் பண்ணாம இப்ப நெருக்கத்துல வந்து கேஸ் போடுறது, அவசர வழக்கா விசாரிக்க சொல்றது அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 19ஆம் தேதி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. 19ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு ரிஹர்சல் எடுத்துட்டு நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு பிஸியாகி போயிட்டீங்க. ஆடியோ லான்ச்சில் வைப் பண்ணிட்டு நியூ இயர் வைப் பண்ணிட்டு போயிட்டு 2ஆம் தேதி 1ஆம் தேதி தான் இங்கே வந்திருக்கீங்க. வந்த பிறகு தான் பார்த்துருக்கீங்க சென்சாரில். அவங்க சொல்கிறாங்க 5ஆம் தேதி நாங்கள் ஒரு மெயில் போட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு ரிவைசிங் கம்பெனிக்கு அனுப்ப போகிறோம், படத்தில் ஒரு 2-3 காட்சியில் ஆட்சேபன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்களுக்கு மெயிலே வரலங்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்போ 5ஆம் தேதியே போயிருக்கலாமே, கூடுதலாக ஒரு 4 நாட்கள் கிடந்திருக்கும். இது என்னமோ அதான் சொல்லணும், இது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இது ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க சந்தேகம் தான் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, அந்த சாட்டை வைத்து அந்த அமைச்சர்களை முதலமைச்சர்லாம் கடத்தி கொண்டு போய் அடிக்கிறாருல்ல சார், இந்த விஷயம் வந்து குறிப்பிட்ட எல்லா அரசையும் குறிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இப்போ அரசியலுக்கு வந்தவர் எல்லா அரசாங்கத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பண்றாரு. இவர் என்ன சரியான ஆளா அப்படின்ற மாதிரியான ஒரு கோபமும் எல்லா கட்சிகளிடையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அந்த அளவுக்கு படம் வந்தால் தான் அந்த கோபமா யாரை தாக்குறாருன்னு தெரியும். தேசிய கீதம்னு ஒரு படம் வந்துச்சு, சேர் அண்ட் ஆக்ஷன் பண்ண படம். அந்த படத்தில் ஒரு முதலமைச்சரை கடத்திட்டு போயிடுவாங்க. முதலமைச்சரை கடத்திட்டு போய் ஒரு தண்ணி இல்லாத கிராமத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு மார்வேஷத்தில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பெருசாக போல. அந்த படத்துக்குலாம் கூட அன்றைக்கி ஒரு பெருசாக வரல. அப்போ இதை வருத வரைக்கும் அரசியல்வாதிகள் வெள்ளை வச்சு வெள்ளச்சிட்டு போட்டிருக்க அரசியல்வாதி பூரா தப்பானவன் அப்படின்னு காட்டுறாங்க.
அப்போ நல்ல கண்ணும் அரசியல்வாதி தான். கண்டிப்பா சார். சங்கரையாவும் அரசியல்வாதி தான். அவர் வெள்ளை சொல்ல சீட்டை போட்டிருக்கிறாரு. இப்போ அரசியலை பூரா சுத்தப்படுத்த வந்த, தூய்மைப்படுத்த வந்த நீ ரட்சகர் அணி. உன் படத்தோட டிக்கெட்டே இன்னைக்கு 2000 வித்துட்டு இருக்கு பிளாக்ல. நீ 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற, சார்ட்டர்ட் ஃபிளைட்டில் போகிற, நீ என்னது அரசியலை தூய்மைப்படுத்த போகிற? ஓன் சார்ந்த தொழிலே நீ நியாயம் இல்லையே. அவருடைய சொந்த தாய் மாமாவே நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்காரு. விஜயினுடைய சொந்த தாய் மாமா எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு 2 வீலர் கூட கிடையாது, லிஃப்ட் கேட்டு போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன். அன்றைக்கி நம்ம இது பக்கத்தில் வடபள்ளி பக்கத்தில் பார்க்குறேன். ஒரு லிஃப்ட் கேட்டு ஒருத்தர் வண்டியில் ஏறி போகிறார். சொந்த தாய் மாமா. தான் உற்றார் உறவினருக்கு யாரும் பண்ணதில்லை, தன் உணர்ந்த ஆட்களுக்கு யாருக்கும் பண்ணதில்லை, இந்த சமூகத்துக்கு எதுவும் பண்ணதில்லை. இவர் எங்கே யோக்கியமாக இருக்க போகிறாரு? இவர் எங்கே நாடு திருத்த போகிறாரு? இப்போ நீங்கள் வாங்க 150 கோடி ரூபா ஒயிட்டாக வாங்கிக்கலாம், பிளாக்ல வாங்கலாம், கணக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். உங்கள் படத்தோட டிக்கெட் 2000 ரூபா வைக்குது, 3000 வைக்குது. நண்பிகள் தான் கதறி போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனும். நான் வசதியாக இருக்கேன் நண்பா, நான் வாங்கிடுவேன். ஆனால் வந்து நம்மளை விட நம்ம சில நண்பிகள்லாம் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வருமானமே வாரம் 2000 3000 தான். அவங்க எப்படி நண்பா இந்த படம் பார்ப்பாங்கன்னு அவங்களே வீடியோ போடுறானுங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் போனீங்கன்னா, இப்போ பராசக்தி படத்தில் 1000 விமர்சனங்கள் குறைகள் இருந்தால் கூட அவங்க 150 ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை விற்கக்கூடாது, டிக்கெட் விற்காதீங்க, அதனுடைய நஷ்டத்தை நாங்கள் கூட காம்பன்சேட் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் போய் எல்லாருக்கும் சேரணும், தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்று சம்பவம் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. சரி, உன்னுடைய கடைசி படம் தானே, நீ அரசியல் பேசியிருக்கல, எல்லாருக்கும் இந்த அரசியல் போகணும்ல, இந்த படத்துக்கு 100 ரூபாய்க்கு மேலே வைக்கக்கூடாது, மீதி நான் ஏற்றுக்கிறேன் சொல்ல மனசு வருமா? கண்டிப்பாக சார். அப்போ உங்களை பார்க்க வரவன்ட்டு கூட காசு வாங்கின ஆள் தான் நீ. மலேசியாவில் வரிசையாக எல்லாரையும் மட்டும் உட்கார வச்சு கை காமிச்சிட்டு போகிறதுக்கு ஒருத்தொட்டி 40,000 30,000 வாங்கியிருக்கீங்க. பணம் தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்குது. கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்து ரசிகர்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? அரசியலுக்கு வந்து தான் பண்ணணுமா? நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா கையில் தான் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாருக்காவது? எங்கள் தளபதி நோட்டு வாங்கி கொடுத்தாரு, புஸ்தகம் வாங்கி கொடுத்தாரு, அனிதா வீட்டுக்கு போனார், ஜல்லிக்கட்டு குரல் கொடுத்தாரு, நான் பண்ணியிருக்கேன், நான் முதலமைச்சர் ஆக முடியுமா? இப்போ நிச்சயமா இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் ஜனநாயகன் படம் வரல அப்படின்ற கோபத்தால பராசக்தி படத்தின் போது ஏதாவது பேனரை கிழிக்கக்கூடிய வேலையில சண்டையில் மோதுவது அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு? அந்த கோபம் அவங்க ஆதங்கம் இருக்கும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தெரியாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வராமல் போனதுக்கு அவங்க ஆளுதான்டா காரணங்கிறது அவங்களுக்கு புரியல. அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வந்து பாய்காட் பண்ணிடுவாங்க மொத்தமா. படம் பார்க்குறதே நாங்கள் வந்து தளபதி பொங்கல் வராதனால நாங்கள் தனியாக பொங்கல் வச்சுக்கிறோம்டா. கண்டிப்பா சார். தளபதி பொங்கல்னு ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ தளபதிக்கே பொங்கல் அப்படின்ற மாதிரி 12ஆம் தேதி வரை விசாரணைக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அங்க போய் விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா அவர் போவாரான்னு தெரியல. இல்ல ஆஜராகி ஆகணும் இல்ல சார். சம்மன் அனுப்பி இவர் ஒரு சம்மன் அனுப்புவார், வீடியோ போடுவார்ல, இவர் சம்மன் அனுப்புவார். திருப்பி நான் வர முடியாது, நீங்க வந்து வேணா பணைய இருக்குவாங்க, ஏன்னா வந்து நான் வந்து அங்கே கூட்டம் வந்துடும், அதனால வந்து நீங்க வந்து நண்பிகள்லாம் ரொம்ப கொதிப்பா இருக்கிறாங்க, சிபி ஆஃபீஸ் மேலே ஏறிடுவாங்க, அதனால் நீங்கள் நேரடியாக பணியூருக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசி வார்த்தை சும்மா முடிச்சுருவோம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வீடியோ போடலாம், நான் ஆஃபீஸர் சார், எம்எல்ஏ கோவமா சார், என்ன நேரம் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு வீடியோ கூட போடலாம். இல்லை ஒருபடி மேலே லீகலாக போய் அவங்க கோர்ட்டுக்கு போகிறதா கேள்விப்படுறேன். விசாரணையை வந்து அவருக்கு விலக்கு வேணும், அவர் பெரிய உச்ச நட்சத்திர நடிகர், ஒரு பெரிய அரசியல்வாதி, அவரை நீங்கள் விசாரணை அழைக்கிறது முறையீடுல கிடையாது. அது ஒரு அரசியல்வாதியாக பெரிய எழுத்து மூலியமா போகக்கூடாதா சார்? எழுத்து மூலமாக நாங்கள் கொடுக்குறோம், அதனால் வந்து நாங்கள் வர்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது, அவர் தனி ஃப்ளைட்லாம் வருவார், தனி ஃப்ளைட்லாம் போவார், கூட 4-5 பேர் இருப்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு நாங்கள் சென்னை டு டெல்லி வந்துட்டு போகிறது தான் எங்களுக்கு சிரமம், நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக பண்ணுறோம், எழுத்துப்பூர்வமாக பண்ணுறோம் அப்படின்ற அதை நோக்கி அவங்க கோர்ட்டுக்கு போகிறதாகத்தான் சொல்கிறாங்க. அடுத்த இயரிங்கில் அநேகமாக நாளைக்கு கூட அவங்க வந்து கோர்ட் பேசிகிட்டு இருக்கு. இன்றைக்கி நேரத்தில் கூட அவங்க உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக சம்மனை எதிர்த்து லீகலாக அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போனார்னா அங்கே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காருவாரான்னு தெரியல. ஏன்னா அரசியல் கட்சி மீட்டிங்கில் 1/2 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்கிறார், 30 நிமிஷமாக 15 நிமிஷமாக பேசுகிறார். ஆனால் ஆடியோ லான்ச்சில் வந்து 5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. ஆடியோ லான்ச்சில் 5 மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு, வைப் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் மேடையில் மட்டும் 3 நிமிஷமாக 5 நிமிஷமாக பேசிட்டு ஓடிப்படுறாரு. அப்போ அவருக்கே அரசியல் வந்து அது பிடிக்கல, அவருக்கு இந்த வைப் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது தான் அவருக்கு பிடிக்குது. அப்போ அதவே பண்ணிட்டு போயிடலாமே, நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் அவங்க காசு வச்சுருக்கீங்க, அதை செஞ்சுட்டு போங்க. நல்லது இந்த 33 வருஷம் உங்களை கொண்டாடிய மக்களுக்கு இங்கே வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு அதை பார்க்க அன்றைக்கி அந்த மேடையில் அவர் பேசினார், 33 வருஷமாக நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கேட்டில் நின்றுருந்தீங்க, வாசப்பள்ளியில் நின்றுருந்தீங்க, தேட்டர் வாசலில் இருந்தீங்க, இனிமேல் உங்கள் வாசப்பள்ளியில் நிற்பார். எங்கள் வாசப்பள்ளியில் நின்னீங்க 40 செத்து போனது கூட வரக்கானா, இவரில் வந்து வாசப்பட்டு வந்து நிற்பாராம், ரைமிங் சொல்கிறார். சரி, 33 வருஷமாக இருந்த உங்களை கொண்டாடிய இந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? கண்டிப்பாக சார். அது விவேக் காமெடி தான் வருது. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல.
இனிமேல் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, இன்னொன்று ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, இப்போ ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த மாதத்தை கடந்து பிப்ரவரிக்கு தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற? இல்லை, அவங்க வந்து முழுவதுமாக ஒரு 1000 தியேட்டரில் போடணும், ஃபுல்லாக கலெக்ஷன் அள்ளணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருக்கவட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க. அவ்வளோ மாதம் தள்ளி போகும். தேர்தல் நெருக்கவட்டம் இன்னும் 2-3 மாதம். ஆமாம், அந்த பிப்ரவரி கடைசியிலையோ இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லையோ சோலோவா ஒரு வாரம் தேட்டர் ஃபுல்லாக புக் பண்ணி ஒரு 1000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். அது நமக்கு பொலிட்டிக்கல் நமக்கு கெயினாக இருக்கும், கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்கலாம். தேர்தல் நேரத்தில் இந்த படம் வெளியிடணும். அதுதான் நோக்கமே. இந்த படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக படம் வந்து கடப்பில் போடப்பட்டது. இவங்க பிளான் பண்ணி ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் இதை பற்றி பேசுவாங்க. தேர்தலில் அப்படியே மக்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்தோன்னே அப்படி நேரம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் அப்படி நம்ம முதலமைச்சராகலாம், நேராக செக்ரட்டரியேட்டுக்கு போயிடலாம், எல்லாத்தையும் அமைச்சராகிடலாம், எப்படி பாண்டியா ஒரு அமைச்சராகிடலாம், ஆதவர்ஜின அமைச்சர்லாம், புஷ்யானந்த அமைச்சராகிடலாம், அமைச்சரவை கூடிடலாம் அப்படிங்கிறது கற்பனை தான். இன்னொன்று, பராசக்தி இப்போ ரிலீஸ் ஆகுறதும் ஜனநாயகனுக்கு ஒரு இடையூறாக அவங்க பார்க்குறாங்களா? கண்டிப்பாக பார்க்குறாங்கல்ல. ஏன்னா 1000 ஸ்க்ரீனில் போட்டிருப்போம், இப்போ நமக்கு 600 தான் கிடைக்குது. நம்ம 1000 ஸ்க்ரீன் போட்டால் 3 நாளில் காசு அள்ளிடலாம். வியாபாரம் தான். விஜயை பொறுத்தவரைக்கும் பியூரான ஒரு பிஸ்னஸ் மேன். அவரே சொல்லுவார், நான் வந்து ஒரு கார்பரேட் கரப்ஷன், கார்பரேட் கைக்கூலி, ஏதோ ஒரு படத்தில் அவரே சொல்லிக்கிறார். அந்த மாதிரி தான் இது முழுக்க வியாபாரம். இந்த படத்தில் அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், சைலண்ட் ப்ரொடியூசர். ஜெகதீஷனுடைய மேனேஜர் போட்டிருக்காரு, மேனேஜர் படம் போட்டுக்க போகிறார், இவர் தான் படம் போட்டிருப்பார். அப்போ இதில் வந்து மொத்தமாக வருமானம் பாதிக்குதில்லை. அவருக்கு பாதிக்கப்பட்டேன், நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன்ற மாதிரி வருமானம் எனக்கே பாதிக்கப்படுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரியாமல் இவங்க போட்டு ஃபர்னிச்சர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். அதை வந்து அவங்க தளபதி தான் கேட்கணும். நீங்கள் என்ன பண்ண போறாங்க சார்? அப்படியே வந்து படக்குழு தள்ளி போயிடுச்சு. இப்போ விஜய் தரப்புல இருந்து எல்லாருமே ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்க, கொஞ்சம் காமா இருங்க, சீக்கிரமா படம் வருமா அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. அதான் நேற்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல சார். அவங்க கொடுத்துட்டாங்க சார், இருந்தாலும் ரசிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்கல்ல சார். ஒரு தலைவரா அதை செய்யணும்ல. தலைவராக இருந்தால் செய்வார். தலைவராக இருந்தார்னா ஒரு தலைமை பண்புக்கு, தலைவர் பண்புக்கு அடையாளம் என்பது பிரச்சனையின் முன்னாடி நிற்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் முதல்ல என் தலையில் நான் தூக்கிறேன் பிரச்சனையை, எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லணும். அந்த தலைமை பண்புக்கு ஒரு துளி அளவு கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நபர் விஜய். அது நம்ம கரூர்லேயே பார்த்தோம். 2 நாள் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு வீடியோ போட்டார். இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்களை போய் பார்க்கல. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. குறைந்தபட்சம் அவனுடைய நண்பர்களுக்கு, நண்பா கவலைப்படாங்க நண்பா, நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு, திமுக சூழ்ச்சி இருக்கு, சொல்லிட்டு போங்க, ஒரு வீடியோ போட்டுங்க போங்க. ஏன்னா ஒன்றிய அரசு எதுக்கு பயம்? அங்க இந்த இடத்துல பாஜக மென்ஷன் பண்ண வேண்டிய வரும். வீட்டு வாசப்பள்ளி நமக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, நமக்கு கேட்குறப்பெல்லாம் எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்கள விட்டு நம்ம நேரடியாக பாதிக்க முடியும், அமைதியாக இருக்கு. இதே இது என்னென்ன பேசுனாங்க இந்த மாதிரி, திமுக ஆட்சியில் தான் பெர்மிஷன் கிடைக்குமா, நீங்கள் கல்யாணம் பண்ண கிடைக்குமா, நீங்கள் இது உங்கள் படமே வரல ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் ஆக்ரோஷமாக பொங்கி இருந்திருக்க வேணாமா? கண்டிப்பாக சார். ஏன் பண்ணலை? இப்போ அதுலேயும் ஒரு அரசியல். இந்த அரசியல் எல்லாமே வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணுற அரசியல் தான் இருக்குது. கண்டிப்பாக சார். அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.